இப்போ நம்ம பாட்டைத்தீஸ் பாடம் 33 அதுல லகா அப்படிங்கிறத பத்தி ஒரு சிறப்பா பார்க்க போறோம். என்ன சிறப்பு சார் அப்படின்னா, இதெல்லாம் பேசுறதுக்கு பேச்சு வழக்குல நிறைய பயன்படக்கூடிய ஒரு விஷயத்த நாம இப்போ பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. நல்ல அரையாண்டு லீவில் உங்கள் குழந்தைகளுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த பாடங்களை எழுத சொல்லிக் கொடுங்க. தாய்மார்கள் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கணும் ஆர்வமாக இருக்கீங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து 1வது வீடியோவிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு லெசனாக ஒரு நோட்டு போட்டு எழுதி பாருங்கள். குழந்தைகளுக்கும் காமிங்க. ஒரு வகுப்பறையில் கிளாஸ் நடத்துகிற மாதிரியே தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் ஒரு கிளாஸை கவனிக்கிற மாதிரி கூட குழந்தைகளுக்கு இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய அளவில் சின்ன சின்ன கதைகள் கூட நாம் ஒவ்வொரு பாடம் முடிஞ்ச பிறகு கதைகள்லாம் நிறையா சொல்லியிருக்கோம். எங்கள் விக்ரமசிங்கபுர பகுதியில் உள்ள ஊர்களை பற்றி கூட தெரிஞ்சு உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க. சரி, இப்போ இந்த லகாவை பற்றி பார்க்கலாம். லகானா என்னன்னா, லானான் படுகிறது அப்படின்னு எழுதிருக்கோம். அப்படின்னா என்னன்னா, பேச்சு வழக்கில் எழுதும்போது இது நிறைய உபயோகமாக ஒரு விஷயம். நான் அதுக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கேன். அந்தந்த செயலுக்கு தகுந்தாற் போல் மாறுகிறது. அந்த இடத்துல என்ன நம்ம செயல், நம்ம வினை, நம்ம செயலானது எப்படி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். எப்படி சார்? லகா பயன்படுத்தும் பொழுது வெர்பு, அதாவது வினை சொல்லுடன் நே சேர்க்க வேண்டும். இது ஒரு கண்டிஷன் இருக்கு. லகான்னு வந்துச்சுன்னா, இப்ப நம்ம இந்த முந்தின கொஞ்சம் முன்னாடி என்ன பார்த்தோம்னா, கதம் ஹோ, பாத் கர் அப்படிலாம் படித்தோம். ஏன் சார்னா அந்த கர்ல தான் நீங்கள் தாத்தேத்தி ப்ரெசன்டென்ஸுக்கு, பாஸ்டென்ஸுக்கு, ஃபியூச்சர் டென்ஸுக்கு தா தே தி போல ஃபியூச்சர்ஸ்னா ஏகா ஏகி ஏகி எல்லாம் வரும். அதை பின்னால் பார்க்க போகிறோம். ஆக ஆண்பால் ஒருமை பன்மை மதிப்பு, பெண்பால் ஒருமை பன்மை மதிப்பு, அதே மாதிரி 3 காலங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாமே அதில் தான் செய்யணும். இதில் ஹோ கர் அதில் தான் செய்யணும். அதே மாதிரி இந்த லகாவும் அதே மாதிரி நிறைய பயன்படுது. ஒரு செயல், அந்த செயலுக்கு என்ன ஆண்பாலா பெண்பாலா ஒருமையா பன்மையா, அப்புறம் 3 காலங்கள் சொல்லக்கூடிய ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாமே இந்த லகாவில் தான் நம்ம காமிக்க போகிறோம். அது நிறைய உதாரணங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்டில் பதியும். நாம் சொல்லியிருக்கோம் லகான்னு எங்கே வந்தாலும் அது என்னென்னா வெறுப்புக்கு பின்னால் வரும், வினைச்சொல்லுக்கு பின்னால் வரும். நம்ம படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த லகா வந்துச்சுன்னா, பின்னால் லகா வந்தால் அது எந்த வெறுப்புக்கு பின்னால் வருதோ அந்த வெறுப்போட கண்டிப்பாக நீங்கள் நேங்கிற எழுத்தை சேர்த்து தான் சொல்லணும். ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க. கர்னே லகா. கர் அப்படின்னா என்னன்னா செய்தல், செய்யலானான். கர்னே லகா. இப்போ பெண்பால் சொல்லலாம் செய்யலானால் கர்ணி. அதே மாதிரி கர்னே லகி, இதுல ஒன்றும் செய்யக்கூடாது. கர்னே லகி செய்யலானார்கள், கர்னே லகே. அதே மாதிரி படுனே லகி பெண்பால கொடுத்துருக்கு. படிக்கலானான் படுனே லகா, படிக்கலானார்கள் படினே லகே, நே. அவ்வளவுதான். இங்க வந்து நே எல்லாத்துக்கும் அன்பால் பெண்பால் ஒருமை பன்மை எதுக்குனாலும் நே வெறுப்பு கூட. அங்கதான் லகா லகே லகி அதுல மாத்தணும். தோடுனே லகே ஓடலானார்கள். ஆண்பால் ஒருத்தன், அவன் குமார் ஓடலானான். குமார் தோடனே லகா ஒருமை, அப்போ லகா லகே. அப்புறம் பாருங்க, கானா பக்கானே லகி உணவு சமைக்கலானாள். அம்மான்னா மாதாஜி கானா பக்கானே லகி ஒரு மதிப்புக்காக அம்மா சமையல் செய்யலானார்கள். அப்போ பக்கானே தான் அந்த இடத்துல சமைக்கிறதுங்கிற மீனிங். அதாவது சமைத்தல்ங்கிறதுக்கு பக்கானேங்கிற ஒரு வேர்டு சொல்லலாம். அப்போ லகி. இங்க பாருங்க, மக்கான் பனானே லகே கட்டிடம் கட்டலானார்கள். அப்போ பனானே லகே, பனானா நிறைய படிச்சுக்கணுமோ. அப்போ மக்கான் கட்டிடம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணலானார்கள் அப்படி சொல்றதுக்கு மகான் பனானே லகே. அப்போ இந்த நே வந்து வெறுப்பு கூட கண்டிப்பா இருக்கணும். அது ஒரு விஷயம். ஆண்பால் பெண்பால் ஒருமை பன்மை எல்லாமே அந்த லகால தான் நீங்க லகாவா லகியா லகேயா அதில் தான் காமிக்கணும். அப்போ நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். படிக்கலானான், எழுதலானான், சொல்லலானான், ஓடலானான், தூங்கலானான், சாப்பிடலானான்,
உட்காரலாம், நாம் எந்திரிக்கலாம், இதெல்லாம் சொல்ல பேச்சு வழக்கில் அதெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பயன்படும். ரைட்டு. நாம இந்த வீடியோவில் இந்த லகாவை பற்றி ஒரு சிறப்பாக கொஞ்சம் பார்த்துருக்கோம். தொடர்ந்து ஆதரவு தாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.